Hello friends, welcome to Dharana Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பத்தில என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படினா காலை எழுந்தவுடன் கணக்கு கவலை இல்லை உனக்கு சரிங்களா சோ அப்படிங்க சீரிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு வந்து பார்ட் 4 ல வந்து பாத்தீங்க அப்படினா ரீசனிங் பார்ட்ல இருந்து ஒரு 5 கணக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகே நான் ஒரு பார்ட் வந்து ஆப்டிட்யூட் ஒரு பார்ட் ரீசனிங் அப்படின்ற மாதிரி மொத்தமா வந்து ஒரு வீக் வந்து 25 கணக்கு நம்ம வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தோம் சோ அந்த வகையில இப்போ வந்து நாலாவது பார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படினா ரீசனிங் பார்ட்ல இருந்து ஒரு 5 கணக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு அந்த அடுக்க வச்சு ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ அப்போ அந்த அடுக்கு நம்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும் ஓகேவா சோ இந்த கணக்கு பாக்கும்போது பார்த்தா இது நம்ம ஈஸியா போடக்கூடிய கணக்கு தான் பட் ஆனா ஸ்டெப் தெரியல அப்படினா ரொம்ப கஷ்டப்பட்டு போடுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ சிம்பிளா வந்து இந்த ஸ்டெப் தெரியாதவங்க இந்த கணக்கு எப்படி போடுவாங்க அப்படினா இப்போ 5 வந்து 7 அதாவது 5 7 முறை பெருக்கி அப்புறம் ஒரு முறை பெருக்கி அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படினா 5 முறை கூட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க 5 ஆல டானா வகுத்துல போட்டு கண்டுபிடிப்பாங்க அப்படி ஒரு மெத்தட் இருக்கு ஆனா அதோட ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு ஓகேங்களா சோ ரீசனிங் பொறுத்தவரை அதேதான் எப்படி போடுறது தெரியாது சரியா ஆனா எப்படினா கணக்கு போடலாம் ஆனா நமக்கு என்ன அப்படினா அவங்க கொடுத்த டைமுக்குள்ள போடணும் அப்படினா அப்ப அந்த மெத்தடை நம்ம தெரிஞ்சு வச்சாதான் போட முடியும் ஓகே மொத்தம் ரெண்டு மெத்தட் இருக்கு சோ இந்த கணக்கு வச்சு நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்றேன் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இதை பேஸ் பண்ணி செகண்ட் டைப் ஒன்னு இருக்கு அதை நான் வந்து அடுத்த வீடியோ இல்ல ஒரு 10 வீடியோக்கு அப்புறம் அந்த இது நான் சொல்றேன் ஏன்னா ஒரே இதுலயே நம்ம எல்லாத்தையும் சொன்னோம் அப்படினா மைண்ட் நம்ம வெச்சுக்க முடியாது ஒவ்வொரு மெத்தடை நம்ம ஈஸியா பொறுமையா கொண்டு போகலாம் ஓகேவா ஏன்னா நம்ம பேட்ச் அதாவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தா மேக்ஸ் சுட்டு போட்டாலும் மேக்ஸ் வராத ஸ்டூடெண்ட் இருப்பீங்க ஓகேவா அப்படியே கண்ணால பார்த்தே மேக்ஸ் வர ஸ்டூடெண்ட் இருப்பீங்க ஓகேவா பட் ஆனால் என்னன்னா நம்ம எல்லாருக்குமான ஒரு வீடியோ தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் ஸோ கொஞ்சம் நல்லா மேக்ஸ் எக்ஸ்போர்ட்டான ஸ்டூடெண்ட் கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு போனாலும் மேக்ஸ் வராது அவங்களும் பொறுமையாக தான் கவனிக்கணும் ஆனால் இவங்க பொறுமை வேற அவங்க பொறுமை வேற சரியா சரி ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5/7 + 5/7 + 5/7 + 5/7 + 5/7 ஈக்குவல் டு 5 எத்தனை அடுக்கு வரும் அப்போ 5 y அப்போ அந்த y-னுடைய மதிப்பு 5 y-னா அப்போ y-இன் மதிப்பு என்ன ஸோ அதான் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி சரியா ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுக்கில் என்ன கொடுத்தனா அதை அப்படியே எழுதிக்கோங்க 5/7 இதான் நம்ம எல்லா இடத்தையும் கொடுத்து அப்படியே எழுதிக்கோங்க அடுத்தது பெருக்கல் அடிமானம் இருக்கிறதையும் அடுக்கையும் அப்படியே எழுதிக்கோங்க ஒன்று மட்டும் எழுதிக்கோங்க இன்ட்டு பெருக்கல் போட்டு இந்த எத்தனை முறை இந்த 5/7 வந்திருக்குன்றதை பாருங்க ஓகே எத்தனை முறை 1 2 3 4 5 அப்போ 5 முறை வந்திருக்கு அப்போ இன்ட்டு 5 அது எத்தனை முறை வந்திருக்கோ அதனால பெருக்கணும் அவ்வளோதான் எத்தனை முறை வந்திருக்கோ அதால் நம்ம வந்து பெருக்கணும் அவ்வளோதான் ஸோ அப்போ 5/7 இன்ட்டு 5 ஈக்குவல் டு அவ்வளோதான்ப்பா மேக்ஸிமம் முடிஞ்சு போச்சு வேற ஸ்டெப்பே கிடையாது இப்போ இதை எப்படி சார் பார்த்து 5 25 25/7 இதுவும் தப்பு பண்ணிடும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது அதாவது அடிமானத்தையும் அடுக்கையும் நம்ம பெருக்கும்போது அடிமானத்தை பெருக்கிக்கணும் அடிமானத்தை அப்படியே எடுத்து போட்டுக்கணும் அடுக்க கூட்டிக்கினா போதும் ஓகேங்களா ஸோ அப்போ அடிமானத்து பார்த்தோன்னா 5 அடுக்குனது பார்த்தோன்னா 7 சார் இங்கே எதுவுமே இல்லையே எதுவும் நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லாத வீடு எதுவும் இல்லைன்னு அர்த்தம் மாதிரி 5 எதுவும் போடலன்னா மேலே 1 இருக்குதான் அர்த்தம் இப்போ நம்ம சொல்லல 5 இருக்குன்னா 5/1 இருக்குதான் அர்த்தம் அந்த 1 நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி 5 இருக்குன்னா 5 மேலே 1 இருக்குதான் அர்த்தம் அதை போட்டாலும் போடலாம்னா 5/1 ஓகேவா ஏன்னா 5/0னா மதிப்பு 1 ஆகிடும் இதை ஒரு வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்கப்பா அதாவது 2018 குரூப் 4 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா e⁻0 = என்ன இதான் கொஸ்டினே e⁻0 = பார்த்தா மதிப்பு வந்து 1 நிறைய பேர் 0 போடுவாங்க ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏன்னா ஒரு அடுக்கின் மேலே 0 நம்ம போட்டு அதாவது ஒரு அடிமானத்தின் மீது அடுக்கு வந்து 0 வந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய மதிப்பாக இருந்தாலும் அதோடைய மதிப்பு என்னது 0 இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1947 இதை நான் 1 மாற்றினா 1 இல்லை அடுக்கில் 0 போட்டால் போதும் இதோட மதிப்பு 1 அப்போ அடுக்கில் 0 போட்டால் அதோட மதிப்பு 1 அடுக்கில் எந்தமே போடல அப்படின்னா என்ன அர்த்தம் அதனுடைய மதிப்பு 1 ஓகே அப்போ 5/1 அப்போ அடிமானத்தை அப்படியே போட்டுக்கோங்க அடுக்க மட்டும் 7 + 1 = 5/8 அப்போ ஆன்சர் வரும் 5/8 அவங்க ஒய் தான் கேட்குறாங்க அப்போ 5/y போது 5/8 அப்போ y = என்னது 8 ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா ஓகேவா ஓகே அடுத்து என்ன பார்க்கலாம் அடுத்து பாருங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண்ணை காண்க ரெண்டாவது விடுபட்ட எண் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 27 16 125 36 அப்போ அடுத்து என்ன வரும்
ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வந்து எண்தொட வரிசை கொடுத்தா என்ன சொல்லியிருக்கேன், அது முதல் ஏறு வரிசையா இறங்கு வரிசையான்னு பாருங்கள். அடுத்து என்ன ஸ்பெஷல் நம்பராக இருக்கா, இரட்டைப்படை என்ன இருக்கா, ஒற்றைப்படை என்ன இருக்கா, அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா, ஸ்கொயர் நம்பரா கியூப் நம்பரா. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பரும் இருக்குது கியூப் நம்பரும் இருக்குது, அதான் விஷயம். ஸோ அப்போ ஸ்கொயர் நம்பரையும் கியூப் நம்பரையும் கலந்தா மாதிரி ஒரு தொடர் வரிசையை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எப்பவுமே நம்ம இந்த ஆங்கிளில் பார்த்தா இதை போட்ட உடனே அந்த கணக்கை வந்து மெயினில் போயிடாதீங்க. நம்ம பேசிக்கான ஒரு சில விஷயத்தை பார்த்தா தான் அந்த கணக்கு நம்ம ஈஸியாக போட முடியும். ஓகேவா, எடுத்தோன்னே நம்ம டாப் கியரில் போனோம் அப்படின்னா முடியாது. இது எப்படின்னா, இப்போ ஒரு வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணிட்டு அப்புறம் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்படி தான் போகணும். எடுத்தோடனே டாப் கியர் போட்டிங்கன்னா வண்டி உட்காந்துடும். அதே மாதிரி தான் அந்த நம்பர் சிஸ்டம், சரிங்களா. எடுத்தோடனே அட்வான்ஸாக போனீங்க அப்படின்னா நம்ம முட்டாளாக்கி விட்டோம் இந்த நம்பர் சிஸ்டம். ஓகேவா, ரீசனிங் பார்ட்டு முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்காக யோசிச்சாலே ஆன்சர் வந்துடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸில் பிஹெச்டி, நான் மேக்ஸில் எம்எஸ்சி அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுங்க. இங்கே ரீசனிங் வரும்போது நம்ம ஒரு இது என்ன 10th லெவல் எக்ஸாம் தான். அப்போ ஒரு 10வது படிக்கிற பையன் எந்த அளவுக்கு யோசிப்பானோ அந்த அளவுக்கு யோசிச்சாலே போதும், எல்லா கணக்கும் நம்மளால ஈஸியாக போட முடியும். ஓகேவா, சரி ஓகே. ஸோ அப்போ என்னன்னா இங்கே ஸ்கொயர் நம்பர், இங்கே கியூப் பாருங்கள். இது வந்து 2 ஸ்கொயர், இது 3 கியூப், இது 4 ஸ்கொயர், இது 5 கியூப், இது 6 ஸ்கொயர். அப்போ அடுத்த நீங்கள் பாருங்கள் எண்கள் அடுத்தடுத்து எண்களை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்னோட்டு எண்களுக்கு மாற்றிருக்காங்க. ஒன்று எண்கள் வந்து பார்த்தோன்னா 1 ஸ்கொயர் நம்பர் 1 கியூப் நம்பர், 1 ஸ்கொயர் நம்பர் 1 கியூப் நம்பர். அப்போ 6 ஸ்கொயர் அட்னா வரும் 7 கியூப், 7 கியூப் வரும் 343. அவ்வளோதான்பா. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா, அவ்வளோதான். அடுத்தது 8வது கணக்கு பார்க்கலாம். முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் 6 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க. சரியா, ஒரு கடிகாரம்ப்பா. ஓகே, 7 மணிக்கு கேட்குறாங்க. 7 மணி முற்பகல் அப்படின்னா காலையில். உங்களுக்கு சப்போஸ் முற்பகல் பிற்பகல் தெரினா இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, 7 AM 6 PM அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ண அப்படின்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 PM அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஈவினிங் 6 மணிக்கு பார்க்கும்போது அது என்ன டைம் இருக்கும், என்ன சார் டைம் இது, 6 மணிக்கு பார்த்தா 6 தான் சார் இருக்கும், அப்படி போட்டால் நம்ம போடக்கூடாது. சரியா, என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கணக்கில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஓடுதான். இது 1 ஹவருக்கு 2 மினிட்ஸ். ஓகே, அப்போ 7க்கும் 6க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போ காலையில் 7 மணி டு ஈவினிங் 7 மணி வரைக்கும் 12 மணி நேரமா, இது தெரியும் நமக்கு. அப்போ அதில் 1 கழிச்சணுமா, அப்போ கழிச்சா 11 மணி நேரம். ஸோ 1 ஹவருக்கு எவ்வளோ வந்து பார்த்தா டைம் குறையுதுன்றாங்க, 2 நிமிஷம். அப்போ 11 × 2 நிமிஷம் போட்டிங்க அப்படின்னா 11 × 22. அப்போது அந்த கடிகாரம் என்ன ஓடி இருக்கும், ஈவினிங் 6 மணிக்கு 22 நிமிஷம் ஸ்லோவாக ஓடி இருக்கும். ஸோ அப்போ 6 மணிக்கு நம்ம பார்க்கும்போது ஓகே, எப்படி சார் நம்ம அதான் கடிகாரம் ஸ்லோவாக ஓடுது எப்படி சார் பார்க்கலாம் அப்படின்னா வேறு கடிகாரத்தில் பார்க்குறோம். உடனே நம்ம ஆளுங்க வந்து பார்த்தோன்னா கிரிஞ்சித்தனமாக கேள்வி கேட்காதீங்க. சார் கடிகாரம் வச்சுருக்கான், கடிகாரத்தை பார்க்காம எப்படி சார் 6 மணி தெரிஞ்சிக்க முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இந்த கணக்கு தெரிஞ்சால் போதும், நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்மளே டைம் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா சார், ஒரே கடிகாரம் இருந்தால் கூட இந்த கடிகாரம் நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் ஸ்லோவாக ஓடிச்சுன்னா இந்த கணக்கு தெரிஞ்சால் அது ஓடுற டைமை வச்சு அது எவ்வளோ இப்போ என்ன டைம் ஆகுதுன்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இந்த கணக்கோட ட்விஸ்ட். ஓகேவா, ஸோ அப்போ 22 நிமிஷம் ஸ்லோவாக ஓடுது. ஸோ அப்போ 6 மணிக்கு பார்த்தா என்ன இருக்கும், 20 நிமிஷம் ஸ்லோவாக காட்டுமா. அப்போ 22 நிமிஷம் அப்படின்னா அதை கழிக்கணுமா இல்லையா, ஏன்னா கழிச்சா தானே ஸ்லோவாக ஓடுது. ஃபாஸ்ட்டாக ஓடுதுன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால், தாமதம் அப்படின்னா என்ன வரும், 22 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் வரும். ஓகேவா, ஸோ அப்போ எத்தனை மணிக்கு வந்து காட்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 60 வித்தாத்தம்பா 100 போட்டுருவீங்க தப்புன்னு. ஓகேவா, 100 கிடையாது. ஏன்னா ஒரு 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ 60 மினிட்ஸ் தான். அப்போ 60ல் 22 போச்சு என்ன வரும் 38. இங்கே வந்து பார்த்தோன்னா 60 கொடுத்துருவோம், மீதி 5 PM. ஸோ அப்போ சாயந்தரம் 5:38. அப்போ 5 மணி 38 நிமிடங்கள். சரியா, இப்போ இதில் உங்களுக்கு நான் ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன், இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே நிமிடம் வந்து பார்த்தோன்னா 3 நிமிடம் வந்து பார்த்தோன்னா விரைவாக ஓடினால் என்ன டைம் காட்டுமா, இது உங்களுக்கான ஹோம்வொர்க். ஓகேவா, இப்போ இதே கடிகாரமே ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்குது, ஈவினிங் 6 மணிக்கு போய் டைம் பார்க்குறீங்க. ஆனால் இது வந்து என்ன 3 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகே, 3 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா அப்போ என்ன டைம், இப்போ 6 மணிக்கு என்ன டைம் காட்டும், இது உங்களுக்கான ஹோம்வொர்க். இதை போட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ நான் ஒவ்வொரு கணக்குலையும் ஹோம்வொர்க் தரேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது மோனி ஷீலாவின் மகள், ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி,
மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு. இது மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த உறவு கணக்கில் வந்து பார்த்தோன்னா கேட்குறாங்க. இப்போ குரூப் 2 மெயின்ஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸில் இந்த உறவுகள் சம்பந்த கணக்கும் வந்து பார்த்தா சிலபஸ் இருக்குது. இது ரீசனிங்கிற பார்ட்டில் வந்து நமக்கு இதுலேயுமே கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தாகணும். சரியா? பாருங்கள், மோனி ஷீலாவின் மகள். இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம் அப்படின்னா மோனி வச்சுக்கலாம். ஸோ மோனி வந்து பார்த்தோன்னா ஷீலாவுடைய மகள். அப்போ ஷீலா தான் அம்மா. சரி, ஷீலா எப்படி பண்ணுமா, ஷீலாவுடைய மகள். அப்போது மோனி நம்ம பார்த்தோன்னா இங்கிருந்து வராங்கன்னா அப்போ மோனி தான் கீழே வரணும், ஷீலா தான் மேலே இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி. ஷீலான்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் மனைவியோடைய சகோதரனுடைய மனைவி. இப்போ நான் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாமே, மீ என்னுடைய மனைவி, ஒய்ஃப் வேர்ட்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ என் மனைவியோடைய சகோதரன். ஓகேவா? அப்போது இப்படி போட்டுக்கலாம். இவங்க அப்பா அம்மா, அப்பா அம்மா. ஓகே, இவங்களுக்கு வந்து இன்னொரு சகோதரன் இருக்காங்க. ஓகே, இப்போ மாமனார்னு வச்சுக்கலாமே. இப்போ என்னுடைய மாமனார் மாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகேவா? அப்போ ஒரு பொண்ணை வந்து நான் கட்டிக்கிட்டேன், இன்னொரு பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீலான்றவங்க வந்து கட்டிட்டேன். அப்போ இங்கே வந்து ஷீலாவின் கணவர் இங்கே போட்டேன். ஓகேவா? ஸோ இப்போது என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு. ஓகே, அப்போ மோனி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி கம்பேர் பண்ணும்போது என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மோனி வந்து என் ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை கூப்பிடணும். ஸோ அப்போ வந்து பார்த்தா என் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, அத்தனை என்ன பண்ணுவாங்க, மருமகளே. இப்போ கல்யாணம் ஆகுது ஆகலை என்ன பண்ணாங்க, என் மருமக பிறந்ததான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா மருமகள். ஸோ அப்போது இதுமாதிரி கணக்கு என்னென்னா உடனே மூச்சுட்டு இருக்காதிங்க. அது எந்த முறைன்றதை நம்ம இந்த மாதிரி ஆரம்பம் இருக்கும். இப்போது கணவன் மனைவி பார்த்தா ஒரே பேராக போட்டுக்கலாம். அப்புறம் அப்பா அம்மா அந்த வழிமுறை வருதுன்னா ஆரோ மார்க் போட்டு கீழே இறக்கலாம். இப்போ மோனியோட பொண்ணு அப்படின்னு கீழே ஆரோ மார்க் அப்படி போட்டுக்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ இப்படி போட்டால் ஈஸியாக ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கவனிச்சு, இதுலேயே வந்து மோனி என் மனைவிக்கு எப்படி உருன்னு கேட்டால் மருமகள். இதுவே என் மனைவி மோனிக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன வரும், அத்தை. சரியா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த எந்த இடத்துல இக்கு வருதுன்றதை வச்சு நம்ம கணக்கு பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மருமகள். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மோனிக்கு வந்து என் ஒய்ஃப் என்னது, அத்தை முறை. ஓகேவா? அப்படி போட்டுக்கோங்க. அடுத்து அவ்வளோதான்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கணக்கு பார்த்துருவோம் அதுக்குள்ளே. சரிப்பா, சூப்பர். அடுத்து பார்க்கலாம். x = 1, y = 2, z = 3 எனில் x³ + y³ - z³ + 3xyz இதனுடைய மதிப்பு கேட்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இது வந்து ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். ஏன்னா இந்த வேல்யூவை இந்த சமன்பாட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகேவா? அப்போ x = 1, y = 2, z = 3. ஓகே, அப்போ x³ அப்படின்னா 1³ + 2³ - 3³ ப்ளஸ் 3 × 1 × 2 × 3. அப்போ 1 வரும் 1 தான், 2 வரும் 8, -3 வரும் 27, ப்ளஸ் 3 3 6, 6 3 18 வந்துச்சு. இப்போ ப்ளஸ் எல்லாம் ஒரு பக்கம் கூட மைனஸ் ஒரு பக்கம் கொடுங்க. ஓகேவா? அப்போ இது மட்டும் தான் மைனஸ், மீதி எல்லாம் ப்ளஸ். அப்போ 8 8 16, 26 + 1 27. அப்போ 27 - 27 = 0. இங்கே பார்த்தீங்கன்னா மதிப்பு 0வே இல்லையா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம இங்கே தான் ட்விஸ்ட் வைக்கணும். ஓகேவா? அப்போது நமக்கு XYZக்கு வந்து எந்த மதிப்பு கொடுத்தா நம்ம வந்து 0 வரணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இது எந்த சமன்பாட்டில் போட்டு பாருங்கள். இப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம 1 கொடுத்துருக்குமா, அப்போ இங்கே 1 2 3, 1 2 என்ன வரும் 3, 3 - 3 0. அப்போ இதான் ஆன்சர். நீங்கள் மற்றல போட்டு பாருங்கள், ஆன்சரே வராது. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தோன்னா 1 + 2 + 3 = 6. அப்போ இது ஆன்சர் கிடையாது. இப்போ வந்து பார்த்தோன்னா இதுனா வரும் 1 + 2 3 வரும், இதுவும் கிடையாது. -36 வராது. அப்போ ஆன்சர் x + y - z. இதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதான்பா. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ பதிவில் வந்து ரீசனிங் பார்ட்லேருந்து ஒரு 5 கணக்கு நம்ம வந்து ரொம்ப எளிமையான முறையில் வந்து பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கியத்தோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அருள் ஃப்ரம் துரோன் அகாடமி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட அந்த மேக்ஸ் வீடியோ பார்ட்டை பார்க்க நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.